கண்டிப்பாக போகணுமா அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் எடுக்க வேண்டிய முடிவு. ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம சொல்ல விருப்பமும் படலை. நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை என்னங்கிறது முதல்ல இந்த டீம் பீப்புளுக்கு தான் தெரியும். அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தெரியும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது தெரியும், அந்த காம்பனண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி தெரியும். இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சதுனால அந்த பிஏடபிள்யூ காம்பனண்ட்டோட இன்ஜினியரிங்கை என்னால் ஈஸியாக படிச்சிட முடியும். ஹாய் மிஸ்டர் சுப்பு. ஹலோமா. எனக்கு இன்றைக்கி ஒரு கெரியர் ரிலேட்டட் கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. சொல்லுங்கள். இப்போது ஒரு ப்ரொடக்ஷன் பேக்ரவுண்ட், குவாலிட்டி அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு என்ஜினியர் வந்து கண்டிப்பாக R&D ஜாப் ரூல்ஸை தேடி போயே ஆகணுமா ஃப்யூச்சரில்? ஓகே. அப்படி போகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன செய்யணும்? ஓகே, நல்ல கொஸ்டின், நல்ல கேள்வி. கண்டிப்பாக போகணுமா அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் எடுக்க வேண்டிய முடிவு. ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம சொல்ல விருப்பமும் படலை. ஆனால் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்த்ததை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் ஏரியா, குவாலிட்டி ஏரியாலெலாம் வேலை பார்த்தவங்க ஜென்ரலாகவே வந்து R&D டீமில் வந்து ஒரு பெரிய அசர்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்? ஒரு பார்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை என்னங்கிறது முதல்ல இந்த டீம் பீப்புளுக்கு தான் தெரியும். ஏன்னா தினமும் அந்த பார்ட் ரிஜெக்ட் ஆகிறத இவங்க பார்க்குறாங்க. ரிஜெக்ட் ஆகும்போது த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டீம் டு டூ RCA, அதாவது அந்த ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்ற ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுற செட் ஆஃப் டீம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஏன் ஃபெயில் ஆச்சுன்னாச்சும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு எப்படி கவுண்டர் மெஷர் எடுக்கலாங்கிறது செகண்டரி. பட் அட்லீஸ்ட் ஒய் டிட் இட் ஃபெயிலுங்கிறத தெரிஞ்சுக்கிற செட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் இவங்களாக தான் இருப்பாங்க. அந்த நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு இம்ப்ளிமெண்ட் டியூரிங் யுவர் R&D ஸ்டேஜஸ். ஓகேங்களா? அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போது குவாலிட்டியிலேருந்து நான் R&Dக்கு போகணும், இல்லை மேனுஃபேக்சரிங்லேருந்து நான் R&Dக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி அதை சூஸ் பண்ணணும்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. எப்படி அதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாம்பிங் ப்ராசஸில், ஒரு ஸ்டாம்பிங் கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு எது கரெக்டு? நான் BAW பண்ணுறது ஈஸிலி ரிலேட்டபிள். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டாம்பிங் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தெரியும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது தெரியும், அந்த காம்பனண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி தெரியும். இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சதுனால அந்த BAW காம்பனண்ட்டோட இன்ஜினியரிங்கை என்னால் ஈஸியாக படிச்சிட முடியும் வென் கம்பேர்ட் டு அதர்ஸ் ஹூ டோன்ட் நோ த ஃபஸ்ட் டூ. ப்ரொடக்ஷன் ப்ராசஸஸ் தெரியாதவங்களோ ஃபங்க்ஷனாலிட்டி புரியாதவங்களும் இன்ஜினியரிங் படிக்கும்போது எவ்வளோ டைம் ஆகுமோ அதை விட ஒரு 3 மடங்கு கம்மியான டைம் தான் இவங்களுக்கு ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நான் ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அது வந்து சேர் தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் சேர்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் இந்த பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எனக்கு தெரியுது, அந்த சேரோட ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு தெரியுது. அப்போ நான் எங்கே வேலை பார்க்கலாம்? ஒரு R&Dக்குள்ளே போகணும்னா நான் பிளாஸ்டிக் ரிலேட்டட் R&D ஜாப்ஸ்குள்ளே போகலாம். பிளாஸ்டிக் டீம்ஸ்க்கு என்னுடைய ட்ராவலை வந்து நான் கொண்டு போய் வைக்கலாம். அது வந்து மீனிங் get into the R&D team which is closely relevant to what you done in the production process. நீங்கள் ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரி காம்பனண்ட் வேலை பார்த்தீங்களோ அதுக்கு க்ளோஸ்லி தீஸ் செட் ஆஃப் பீப்புள் ஆர் டெஃபினெட்லி கன்சிடர்ட் ஆஸ் அ வெரி பிக் அசர்ட் இந்த R&D டீமுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.